அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகினி வழிபாடு மேற்கொள்பவர்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் வளர்பிறை பஞ்சமி முதல்ல என்னைக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 21ஆம் தேதி முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. அதாவது காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 8:47க்கு பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆகுது. புதன்கிழமை காலையில் 6:24 வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. இப்போ நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படின்னா காலை 9 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். மாலை 5:30 அல்லது 5 மணிலேருந்து மாலை நேரம் 5 மணிலேருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் பஞ்சமி பூஜை. இப்போ செவ்வாய்க்கிழமை உங்களால் பண்ண முடியல, சாயங்கால நேரம் பூஜை செய்ய முடியல அப்படின்னா புதன்கிழமை காலை 6:25க்குள்ளே நீங்கள் பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். பிரம்மமுகூர்த்த நேரத்துலேருந்து காலை 6:30க்குள்ளே பஞ்சமி தீப வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பொதுவாகவே வளர்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்புக்குரிய பஞ்சமி வராகி அன்னைக்கு. பணம் வசியமாவதற்கு, பணம் பொருளாதார முன்னேற்றம் மேம்படுவதற்காக, தொழில் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்காக, விவசாயம் வைத்திருப்பவர்களுக்கு விவசாயம் நல்ல செல்வ செழிப்பாக கிடைப்பதற்காக, எல்லாத்துக்குமே நம்ம வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யும்போது எல்லாவித சகலமும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில வேண்டுதல் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே எல்லா வேண்டுதல் உடனே நடக்குதா அப்படின்னா கிடையாது. ஒரு சில பேருக்கு உடனே நடக்கும். ஒரு சில பேருக்கு வருடக்கணக்காக வழிபாடு செஞ்சாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வராகியம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம். சாதாரணமாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அல்லது நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம், வெள்ளம் தீபம் ஏற்றலாம், தேங்காய் தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற பிடிக்குதோ அந்த தீபம் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றிட்டு வராகியம்மனுடைய படமும் சிலை இருக்குன்னு செம்பருத்தி பூ மாலையாக கட்டி போடுங்க. ஒரு 5 பூ வைத்து அது மாலையாக கட்டி போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பூ தான் இருக்குது அப்படின்னா ஒரு பூ படத்திற்கு வைங்க. படம் இல்லை அப்படின்னா விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வச்சா போதும், வைத்துடுங்க. விளக்கை சுற்றி கூட நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் பூக்களால். இப்போ தீபம் ஏற்றிட்டு செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற மலர்களால் வராகியனை அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்யும்போது நமக்கு இன்னமும் சிறப்பான மாற்றங்கள் இருக்கும். அந்த பூஜைக்கு சிறப்பு கொடுக்கும். அதனால் சிவப்பு நிற மலர்கள் அப்படிங்கிறப்போ செம்பருத்தி பூ, செவ்வரளி பூக்கள், பன்னீர் ரோஜா சிவப்பு நிறம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் பயன்படுத்தலாம். மற்ற சிவப்பு நிறம் உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ பயன்படுத்தி. அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சங்கனியில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு பச்சை நிற பெண்ணால் அல்லது சிவப்பு நிற பெண்ணால் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால் உங்கள்கிட்ட இந்த 3ல் எது இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. சிவப்பு நிறம் எழுதுவது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இருப்பதனால சிவப்பு நிறம் பயன்படுத்தலாம். இல்லை சிவப்பு நிற பென் இல்லை, மார்க்கர் இல்லை அப்படின்னா ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இப்போ பணம் வேண்டும், கடன் பிரச்சனை இருக்குது, தேவையான பணம் வேண்டும் அப்படின்னா அந்த பணத்தை எழுதிக்கோங்க. நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நகை எவ்வளோ பவுன் அடமானத்தில் இருக்கோ அதை சீக்கிரமாக திருப்ப வேண்டும் அப்படிங்கிறத சிம்பிளாக எழுதிக்கோங்க. ஒரு 5 பவுன் நகை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த நகை திருப்பதற்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதி நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பழைய அகல் விளக்கு கூட பரவாயில்ல, அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் கல்லுப்பு பரப்பி அதற்கு மேலே இந்த எலுமிச்சங்கனியை வச்சுட்டிங்க அப்படின்னு அப்படியே உங்களுக்கு நடக்கும். எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது நடக்கும். நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை கட்டாயமாக இந்த லெமனில் ரைட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே, எழுதி வச்சோம் அப்படின்னாலே நமக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இது கட்டாயமாக செய்து பாருங்கள். இந்த எலுமிச்சை பழம் காய்ந்துடும். காய்ந்த பிறகு ஒரு 4 நாள் அல்லது 3 நாட்களுக்கு அப்புறம் அந்த வெயிலுக்கு 2 நாளே காய்ச்சிடும். ஸோ காய்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்போ நீங்கள் லெமனில் ரைட் பண்ணிட்டீங்களா, அதே வேண்டுதலை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வராகியம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக உங்களால் என்னென்ன முடியுதோ அதை வச்சுக்கலாம்.
பால் கூட வைத்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை பொங்கலோ அல்லது உங்களால் என்ன முடியுதோ கல்கண்டு கூட வச்சுக்கலாம். பழங்கள் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. செய்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சு டம்ளரில் வந்து தண்ணியோட சரிங்களா, தண்ணியோட நம்ம ஏதேனும் ஒரு வேண்டுதல் நினச்சி அந்த தண்ணீரை நம்ம குடித்தாலே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை பூஜை செய்யட்ட கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினச்சிட்டு அந்த தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தினமும் காலையில் நம்ம எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரம் நம்ம ஒரு பாசிட்டிவாக எதுன்னு திங்க் பண்ணி நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு நடக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எழுந்திருக்கிறீங்க, பாசிட்டிவாக யோசித்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுந்திரிச்சு பழகுங்க. தினமும் காலையில் தண்ணி குடிப்பீங்களா எழுந்திரிச்ச உடனே, அந்த நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய ஏதேனும் ஒன்று நடக்கும்னு நினைப்பீங்க இல்லையா, அதை நினச்சிட்டு நீங்கள் தண்ணி குடிங்க. அது சீக்கிரமாக அது வந்து நடக்கும். இந்த வளர்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு வந்து பணம், செல்வாக்கு, பேரு, புகழ், நமக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும், நம்மளை தேடி வரும். அதனால் வளர்பிறை பஞ்சமி அன்று வராகின வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அனைவருக்குமே வந்து பேரும் புகழும் நிச்சயமாக இருக்கும். உங்களை வந்து உங்களுக்கான ஒரு மதிப்பு கட்டாயமாக கிடைக்கும், ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். அதனால் வளர்பிறை பஞ்சமி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும். முடிந்தால் பக்கத்தில் உங்களுக்கு வராகி எண்ணெய் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே கூட போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருப்பவர்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஏப்ரல் மாதம் வளர்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை இருப்பதனால நீங்கள் வந்து சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு வராகி எண்ணெய் அருளால் உங்களுக்கு சீக்கிரமாக அமையும். அதே போல் ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் ஒரு நல்ல இடம் அமையும். இப்போ வந்து வீடும் இடமும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்றது போல் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக ராசியாக அமையணும். அது வந்து இறைவனோட அருளோடு தான் நமக்கு அது நடக்கும். நம்ம எத்தனை இடம் பார்த்தாலும் எத்தனை வீடு வாங்கினாலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தங்கணும் அப்படின்னு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வீட்டுக்கு போனோடனே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீடு நமக்கு ராசியாக இருக்கணும். அந்த வீட்டின் மூலமாக நமக்கு பொருளாதார முன்னேற்றமும் இருக்கணும். அந்த வீட்டின் மூலமாக குடும்பம் நன்றாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்துமே இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொந்த வீடுக்கான முயற்சிகள் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா அமையும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வாஸ்துப்படி சரியாக அமையணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரெண்டுக்கு வீடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொந்தமாக இருக்கிறீங்கனாலும் சரி, வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த வீட்டில் வந்து ஏதேனும் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வராகவினை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வந்து அமையும். சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கான அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல வீடு உங்களுக்கு அமைச்சு வராகினை கொடுப்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம புதிதாக சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, நமக்கு இருக்கிற வீடு சரியாக இருக்கணும், ராசியாக இருக்கணும். நமக்கு அந்த வீடு வந்து ரொம்ப லக்கியாக இருக்கணும். நமக்கு ரொம்ப லக்கியாக இருந்தாலே போதுங்க, நமக்கு தொட்டதெல்லாம் அது வெற்றி தான். நிறைய பேர் பாருங்கமே, ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்க. ஒரு சில பேர் மக்கள் வந்து எப்படா அந்த வீட்டை விட்டு போவோம், எங்கிட்டையாவது போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அந்த வீடோட அமைப்பு தான். அந்த வீடு வந்து வாஸ்துபடி கரெக்டாக நல்ல லக்கி ஹோமாக இருக்குது அப்படின்னா எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போனால் காலையில் போய்ட்டு சாயங்காலம் வர மாதிரி பிளான் பண்ணி தான் போயிருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ நம்ம இருக்கிற வீடு கூட நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செவ்வாய்க்கிழமை வராகி அன்னைக்கு வந்து ஒரு தின பஞ்சமி, அது வளர்பிறையோடு வந்தது அப்படின்னு இந்த நாளில் வந்து மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. நம்மளுடைய வீடும் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கும் அந்த சொந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்தடுத்து நமக்கு எதுனா வாங்குவதற்கான யோகம் நமக்கு அமையணும். வீடு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சொந்த வீடு புதிதாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கு இந்த வழிபாடு கை கொடுக்கும். இல்லை சொந்த வீடு இருக்குது, நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படி இருப்பார்களோ அந்த சொந்த வீட்டிற்கே போகிற மாதிரி. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டில் இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ஏதேனும் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஜாதகத்தில், இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருங்க, அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் நீ தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கெட்டின வீட்டுக்கே நீங்கள் போகிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா, வளர்பிறை வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சொந்த வீடு இருப்பவர்களுக்கும் நல்லது, இல்லாதவர்களுக்கும் நல்லது. நம்ம வழிபாடு செய்ய நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையும்.
இருக்கிற வீடும் பிடிச்ச மாதிரி நமக்கு மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னையை மனசுலையாவது பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.